உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எருசலேமில் இருந்த பெதஸ்தா குளத்தை குறித்து கடந்த 2 நாட்களாக இதை வாசித்து நாம் தியானம் பண்ணி வருகிறோம். அதில் நேற்று பார்த்தோம், அந்த பெதஸ்தா குளத்துடைய கரையில் தங்கியிருந்தவங்க முதலாவது குருடர்கள், 2வது யார் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா சப்பானிகள் என்று பார்க்குறோம். சப்பானிகள் யார்? அவங்க எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே போக முடியாதவங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஹேண்டிகேப்ட் ஆகிட்டோன்னா நம்ம யாராவது சார்ந்தான் இருக்கணும். இப்போ நாங்கள்லாம் வாலிபனாக இருந்தபோது எங்கே நினச்சோமோ அங்கே போகிறோம். ஆனால் இப்போ வயது ஆக ஆக ஒரு ஆளுடைய உதவி தேவைப்படுது, அவங்கள சார்ந்து தான் நம்ம போக வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த பெதஸ்தா குளத்தில் இந்த முதல் குருடர்கள், 2வது சப்பானிகள், நடக்க முடியாதவர்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நடக்க முடியாத மனிதர்களை நடக்க செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 40 வருஷமாக ஒரு மனுஷன் ஒரு அலங்கார வாசலில் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். வாசல் அலங்காரம், ஆனால் அலங்காரம் இல்லாத ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். இந்த நிகழ்ச்சி நீ கவனித்து பார்க்கும் பொழுது அவனுடைய நோக்கமெல்லாம் ஏதோ ஒரு பிழைப்புக்காக, இந்த உலகத்தில் வந்துட்டோம், எப்படியாவது வாழ்ந்தானே ஆக வேண்டும் என்று ஒரு பணத்தை அல்லது பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்துகிற மனுஷன். அவன் வாழ்க்கை சப்பானி தன் 40 வருஷமாக அவன் வாழ்க்கையில் தான் எங்கே போகணும், என்ன செய்யணும், தான் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலை, அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. அதனால் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து அன்றைக்கு பேதுரும் யோவான்னு சொன்னாங்க, எப்பா என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் உனக்கு நாங்கள் ஒன்று கொடுக்க விரும்புகிறோம். அவன் என்ன நினச்சான், நான் எல்லாத்தையும் பணம் கிடைக்கிற மாதிரி இவங்ககிட்ட நிறைய பணம் கிடைக்குன்னு நினச்சான். பேதுரு யோவான்னு சொல்லுவாங்க, என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, நான் அதை விட விலையிடப்பட்டேன். இந்த இடத்துல இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரணம்னா, நிறைய பேர்கிட்ட வெள்ளி இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பொருள் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தெய்வீகமான விடுதலை இல்லாமல் அப்படியே சப்பானிகளாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு அவங்க சொன்னது, எங்களுக்கு வெள்ளியில் பொண்ணில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த 40 வருஷம் நடக்க முடியாத மனுஷன் அவன் எழுந்தான், அவன் குதித்தான், தேவனை துதித்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடக்க செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருந்தார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் அன்றைக்கு எருசலேமில் அந்த பெதஸ்தா குளத்தில் அன்றைக்கு ஒரு குரூப் குருடர்கள் காத்திருந்தாங்க, அடுத்த குரூப் சப்பானிகள் காத்திருந்தாங்க. 40 வருஷமாக சுகம் பெற்ற மனிதனை சுகமாக்கின தெய்வம் இன்னைக்கு இந்த குளத்தில் வருவார், இன்னைக்கு குளத்தில் வந்து தண்ணீரை கலக்குவார், தேவதூதன் மூலமாக கலக்குவார், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குன்னு காத்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு தேவதூதன் வரல, அந்த குளமும் கலங்கலை. ஆண்டவர் தூதனை பார்க்கலாம் தேவனுடைய வசனத்தின் மூலமாக, ஆவியான மூலமாக அன்றைக்கு பார்வையற்றோரை தூக்கி விட்டது போல, சப்பானிகளை தூக்கி விட்டது போல நடக்க முடியாத காரியத்தை நடக்க செய்கிற தெய்வம் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவரை நம்புவோம், விசுவாசிப்போம், அவர் மூலமாக நல்ல பலனை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே.